சுவாமி என்று அழைக்கப்பட்டாலும் அவருடைய இயற்பெயர் கரிசாமி. அவர் திருச்சியில் லால்குடி பக்கத்தில் இருக்கிற பிரகாரம் அதில் 1937 பிறந்து திருச்சியில் கல்வி பயின்று அப்பவே அவர் ஜாம்ஷெட்பூர் மறைமாவட்டத்துக்கு சேர்ந்திருக்கார். அப்போ இங்கே மதுரை மாநிலம், மறைமாவட்டத்தில் மதுரை மாநிலம், அங்கே இருக்க நீங்கள் ஜாம்ஷெட்பூர் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டால் அங்கே தான் இந்த வடக்குடிங்க அவங்க தலித்துகள் அதிகமாக இருக்குது, அங்கே பாதிக்கப்படுறவங்க. அதனால் நான் அங்கே சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1970 குருவாக அவர் திருநிலைப்படுத்தப்படுறார். அதுக்கப்புறம் அவர் பெங்களூர் ISI பென்சன்டவுனில் இருக்கிற இந்தியன் சோஷியல் இன்ஸ்டிடியூட்டில் 1980 நீண்ட காலமாக சமூக பகுப்பாய்வு கொடுத்துக்கிட்டு இருந்தார். பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு குழுக்கள், படத்தில் பணி செய்கிற குழுக்கள் எல்லாம் அவரிடமிருந்து இந்த மாதிரி சமூக பகுப்பாய்வு பெற்றவங்க கொடுத்த பிற்பாடு பகுதியாக மாதிரி அந்த குழுக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் அவங்கள சந்தித்து திரும்பவும் அந்த ஆய்வை ஒரு ஆழப்படுத்துவார், கூர்மைப்படுத்துவார். அந்த காலகட்டத்தில் கோட்டார் மறை மாவட்டத்தில் அமிர்தராஜ் அவரும் அடியேனும் ஒரு மாதம் வரைக்கும் சமூக பயிற்சி பெற்றோம் 1980. அப்புறம் அவர் அங்கிருந்து அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு போய் ராஞ்சியில் அவர் தன்னுடைய சின்ன அலுவலகத்தை உருவாக்குறாரு. அந்த ராஞ்சியில் இருந்து கொண்டு அந்த பழங்குடிகள் மத்தியிலும் தலித்துகள் மத்தியிலும் அவர் அதிகமாக பணி செய்கிறார். அவருடைய மனித மாண்புகளை பெறுவதற்கும் அவருடைய உரிமைகளை பெறுவதற்கும் அவர் அடிக்கடி மேற்கோள் காட்டுற அவங்களுடைய அம்பேத்கருடைய மேற்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். இன்ஜஸ்டிஸ் எனிவேர் இஸ் ஜஸ்டிஸ் எனிவேர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அதனால தான் அவரை கொஞ்சம் கேள்வியாக பேசும்போது எஸ்ஜேன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீதி உணர்வுடைய. ஆனால் அந்த அவங்களுக்காக செய்த போராட்டங்கள், திருநாட்கள், உண்ணாவிரதம் அதில் எல்லாம் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு வன்முறை இல்லாமல் அமைதியான வழியில் தான் அவர் போராடி வந்திருக்கிறாரு. கடைசியாக அவரை கை வைக்கணும்னு தோணுது எப்போ அப்படின்னா, இந்த கார்பரேட் கம்பெனிஸுக்கு அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல 100 ஏக்கர்களை உழைச்சாங்க. அந்த சமயத்தில் தான் இவர் பின்னால் இருந்து இப்படி கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லி அவர் மேலே அந்த பீமா குறைகான் வழக்கில் அவரை கைது செய்கிறாங்க, தலோஜா சிறையில் அடைக்கிறாங்க. அப்புறம் எல்கார் பரிஷத் கூட்டம், அது தலித்துகளுடைய கூட்டம் இருப்பார்கள். எல்லா தலித்துகளும் சேர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை அங்கே வருவாங்க. இந்த கூட்டத்தில் அவர் பேசி வன்முறையை தூண்டுகிறாருன்னு, அதே மாதிரி பீமா குறைகான் வழக்கிலையும் வன்முறையை தூண்டுகிறாருன்னு சொல்லி அவரை கைது செய்தாங்க. 2 முறை கைது செய்தாங்க. அந்த 2 முறையும் அந்த கைது செய்யப்பட்டதுக்கான நியாயத்தை அவங்க சொல்ல முடியல. நான் ஒன்றும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. 2 முறையும் விட்டு அப்புறம் தமிழகத்துக்கெல்லாம் வந்தார், மதுரைக்கெல்லாம் வந்தார். மதுரை டாக்காவெல்லாம் இருந்தார். அங்கே நாங்கள் சில அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இவர்கிட்ட இந்த கம்ப்யூட்டரை தூக்கிட்டு போயிட்டாங்க. கம்ப்யூட்டரை தூக்கிட்டு போய் அதில் இந்த பீமா குறைகான் வழக்கு பற்றி, அப்புறம் அந்த எல்சார் கூட்டம் பற்றியும் தகவல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை சொல்லித்தான் கடைசியாக அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. ஆனால் அவரோட இருந்த ஒரு நண்பர் ரோனா வில்சன் என்றவர், அவர் இந்த கம்ப்யூட்டர் டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சவர். இந்த அவருடைய கம்ப்யூட்டரில் உள்ள விஷயங்கள்லாம் இவருக்கு தெரியும். அதனால் அதை எடுத்து அதை அமெரிக்காவுக்கு அனுப்பி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த 2 குறைகான் கேஸை பற்றியும் அந்த மற்ற கேஸை பற்றியும் போட்டது யாரோ ஒரு ஆள், ஒரு அந்நியன் ஒரு ஆள் அதை உள்ள வலிந்து
வற்புறுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு நீதிமன்றத்துக்கு முன்னால அதை நிரூபிக்கவும் செய்யறாங்க. ஆனால் அப்படி நிரூபித்த பிற்பாடு கூட நீதிமன்றத்தில் இப்போ புதிய அரசியல் இருக்காங்க, அதை அவங்க எதுவுமே கண்டுக்கிறாமல் போயிட்டாங்க. அவருக்கு ஏற்கனவே இந்த பெங்களூர்ல இருக்கும்போது கூட பார்க்கின்சன் டிசீஸ் உண்டு. அப்போ ஏதாவது டீ குடிச்சாருன்னா ஒரு கையிலிருந்து எடுத்து குடிக்க 2 கையை பிடிச்சிட்டு தான் டீ குடிப்பாரு. அங்கே போய் ரொம்ப மோசமாக போயிட்டு அந்த எடுத்து குடிக்க முடியாத நிலையில ஒரு சிப்பர் கூட அதை உறிஞ்சி குடிக்கிறதுக்கு கூட ஒன்றும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு பின்னால் தான் அப்படி ஒன்று கொடுத்தாங்க. அது ஒரு தவறான ஒரு படம், அதை ஒரு கையில் செயின் போட்டு காலில் அது அது உண்மை இல்லை. அது இன்னொரு ஆளுடைய அதை சேர்த்து போட்டிருக்காங்க, அது உண்மை இல்லைங்கிறது இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போது திருப்பி ரொம்ப மோசமாக போய் அவரை இன்னொரு ஜெயிலுக்கு மாற்ற சொல்லி கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லி அவர்களுடைய இடத்துல கொரோனாவும் வந்துருச்சு. அதுக்கு பிறகுதான் ஹோலி ஃபேமிலி ஹாஸ்பிட்டலுக்கு மும்பையில் அவங்க கொண்டு வந்தாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஆனாலும் கூட அது பயனில்லாமல் போது நேற்று பிற்பகல் போன்ற அவர் சேர்ந்தார். ஒரு 51 ஆண்டுகள் பொதுவாக அவர் படிச்சிருக்காரு. 62 ஆண்டுகள் அவர் கேசு சபையில் உறுப்பினராக இருந்திருக்காரு. அவருக்கு இந்த ஒருவேளை இரங்கல் கூட்டம் ஒரு 10 பேர் கூட்டமாக இருக்குன்னா அவர் தொடங்கிய பணி, அது அவருடைய சொந்த பணி அல்ல, கேசுடைய பணி. அந்த பணியை நாம் அந்த நீதிக்கான மாநில உரிமைக்கான பணியை நம்ம செய்தால் இருக்கும். அவர் 2 நூல்கள் எழுதியிருக்கார், அருமையான நூல்கள். ஒன்று ரிலிஜன் அஸ் எ பொலிட்டிக்கல் வெப்பன், எப்படி அப்படி ஒரு நூலும், ரிலிஜன் அஸ் எ சோஷியல் ப்ரொட்டஸ்ட், அதில் இந்த ப்ரொஃபெட்டிக் இதுதான் சொல்கிறார். அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் வெப்பனில் அந்த சமயத்திற்கு, அந்த சமய உறுப்பினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை போக சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை நல்ல அருமையாக எடுத்து சொல்லியிருக்காரு. எனவே இன்றைக்கு மாலையில் 6 மணிக்கு வெற்றி டிஃபைன் பெரிய அளவில் ஒரு ஆன்லைன் இணையதளத்தில் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாரு. உங்களையும் பேச சொல்லி கேட்டார், உங்களுக்கு தொலைபேசி தானா எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி 1000 தான் அதில் கலந்துக்கிறாங்க, 10 பேர் 1000 கலந்துக்கிறாரு. எனவே அவருக்கு 2 கூட்டத்தில் நம்ம இப்படி அவருடைய பணியை பேசுவதை பணி தொடர்வதற்கான ஒரு முடிவை நம்ம எடுத்தோம்னா அதுதான் அவருக்கு செய்கிற உண்மையான ஒரு இரங்கலாக இருக்கும் அப்படின்னு அன்பு தந்தையர்களே, உங்களுடைய சாமியினுடைய வாழ்க்கை வரலாறை கச்சிதமாக அவருடைய உண்மையான அடிப்படை திட்ட வரைவு, வாழ்வின் வரைவு எல்லாவற்றையும் தொகுத்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு திடீரென ஒரு வாட்ஸ்அப்பில் நான் பார்க்கிற பொழுது இவருடைய சாவுக்கு மோடி அரசு மட்டும் காரணமல்ல, இந்திய ஆயர் பேரவையும் இங்கே இருக்கின்ற கத்தோலிக்க மக்களும் காரணம். ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து வேண்டிய அளவுக்கு இதற்கு எதிராக போராட்டம் செய்யவில்லை. அவனும் காத்திருக்கிறார்கள், இவர்களையும் அச்சம் ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று ஒரு வாட்ஸ்அப். அதை கேட்டவுடன் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்ற, இங்கே நம்முடைய அரை மாவட்டத்திலும் இதற்கு எதிராக போராட்டம் தொடங்கும்போது சதீஷ் ஃபாதர் ஒரு 10-15 இளம் பையன்களை கூப்பிட்டு கொண்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ப்ரொட்டஸ்ட் காண்பித்தார். யாரும் அதை பேசுறது மாதிரி இல்லை, அதை பற்றி வருத்தப்பட்டது மாதிரி. நேற்றைக்கு இவருடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் அந்த சென்டரில் செலெக்ஷனுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது மனதிற்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். நேற்று முழுவதும் அந்த இதயம் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். இன்றைக்கு இந்து பத்திரிகை பார்க்கின்ற பொழுது நிறைய பேர் இதற்காக கண்டம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் நிறைய பயப்படுகிறோம். வாய்ச்சொல்லில் வீரரணி அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. டாக்டர் ராஜா நம்முடைய குடியாத்தத்தை சார்ந்தவர், அவர் சொல்லி இருக்கிறாரு, both the state machinery and the judiciary are responsible for his death. Very strong. The judiciary conduct is questionable. The state is not ready to give him
given a straw. அதாவது இந்த பார்க்கின்சன் வந்து அதை சாப்பிடுற முடியாதபடி கஷ்டப்படுகிற ஒரு மனிதனுக்கு இந்த நீதி வழங்கக்கூடிய உயிரை பாதுகாக்கக்கூடிய அந்த கொற்றவனை அதை மறுத்தான் என்றால் எந்த அளவுக்கு இந்த பயங்கர வெஞ்சன்ஸ் சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவ மாதிரியா ஒரு பாதுகாவலர் யாருமே அவருக்கு எதிராக வரக்கூடிய அளவுக்கு ஒரு போலீஸ் கிடையாது. அவரை போட்டி இப்படி பண்ணிக்கிறார். அவரை காலில் விலக்கு மாட்டியதாக செய்தாங்கன்னா போட்டு அவர் காட்டுறதாக சொன்னாங்க. இவர் போராடியது தந்தை சொன்னது போல நீர் நிலம் காட்டுக்காக போராடினார். லவ்தாதோசி நமக்கு 5 வருஷத்துக்கு முன்னால நம்முடைய திருத்தந்தை நமக்கு அறிவிப்பு சொன்னார். அதற்கு முன்னால அந்த கிரேட் காவலர்கள் எல்லாம் இருக்காங்க, பசுமையை காப்பாற்ற வேண்டும். ஆனால் தந்தை வந்து ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த பழங்குடியினருக்காக போராடி இருக்கிறார். நீர் நிலம் காடு இவர்களுக்காக போராடினார். புனித வாழ்வையும் புரட்சியூட்டும் வாழ்வையும் தந்தார். நிறைய பேருக்கு அவர் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறார். பொய்கேசு போட்டு ஏழைகளை வதைத்திருக்கிறார்கள். அங்க இருக்கின்ற இளைஞர்களை எல்லாம் கேசு போட்டு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு போராடுவதற்கு யாரும் இல்லை. அவர்களுக்கு கோர்ட்ல சென்று வாதாடுவதற்கு யாரும் இல்லை. அதற்காக ஆட்களை திரட்டி லாயர்ஸ்களை எல்லாம் திரட்டி அவர்களுக்காக போராடி இருக்கிறார். ஒரு தனி மனிதன் இவர் போராடி இருக்கிறார் என்றால் எனக்கு ஆஸ்கர் ரோமர் அவருடைய ஞாபகம் தான் வருது பார்த்தீங்க. இன்றைக்கு தந்தை அவர்கள் கூட இந்த நற்கருணை இதில் வந்துட்டு கொரோனா நோயில நம்ம வந்து கடவுளை பற்றி சிந்திக்கிறோம், வழிபாடை பற்றி சிந்திக்கிறோம், மனிதர்களை பற்றி சிந்திக்கிறோமா என்று மனிதர்களை பற்றி சிந்தித்தால் இந்த மாதிரி நம்ம சாக வேண்டியது இருக்கும். எந்த கஷ்டங்களை உண்டாக்க வேண்டியது இருக்கும். நிறைய சங்கடங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். எல்லாத்துக்கும் பொருளாதார சொல்லி உங்களை எல்லாம் சரியாக இருக்கிறது மிகவும் உண்மைதான். ஆண்டவர் சொல்றது மிக உண்மையாக இருக்கிறது. இது நம்முடைய காலத்திலே அம்மா மண்ணில் வளர்ந்து அம்மா நம்ம எல்லாம் இதுல பலப்படுத்தப்படவில்லையோ அப்படின்ற ஒரு இது அவர் இங்க பலப்படுத்தப்பட்டு எங்கிருந்து அங்கு சென்று நம்மை பொருந்த போராடி இருக்கிறார் என்றால் இது நமக்கு ஒரு பெருமைதானே. இன்றைக்கு அவர் இறந்து இருக்கிறார் என்றால் அதாவது கடவுள் அவருக்கு இந்த இறப்பை கொடுக்கவில்லை, இயற்கையும் அவருக்கு இதை கொடுக்கவில்லை. மனிதனாகவே ஒரு தீய சக்தி, ஒரு மோசமான சக்தி, அநீதி, உரிமை மறுப்பு, சட்ட ஒழுங்கு சீரழிவுக்காக இவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் இதை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்றாங்க. அராஜகமும் அட்டூழியமும் தலைவிரிக்காடுகிறது இந்தியாவில். அதற்கு ஒரு சான்றுதான் இது. யுஎன்ஓல இருந்து கூட இதை கண்டம் பண்ணியிருக்கிறாங்க. வெயில் கேசு போட்டு ஒரு புனிதமான மனிதரை தண்டனை கொடுத்து இவ்வாறு நீங்கள் கொன்று விட்டீர்களே, இது நியாயமா என்று கேட்டிருக்கிறார். ஆனால் நம்மளுக்கு நிறைய பேர் இதை பற்றி பேசுறதும் இல்லை, இதை பற்றி ஒரு ஆதங்கப்படுறதும் இல்லை. நம்முடைய சொந்த சண்டையை கொஞ்சம் மக்களுக்காக மக்கள் படுகின்ற அபிவிருத்தி கொஞ்சமாக இந்த தந்தைக்கு நான் பாருங்க 34 வயதிலையும் சிரித்துக் கொண்டிருக்கிறார். கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை என்று தெரியுமா? சிறகிலும் சிட்டுக்குருவியாக பாடிக்கொண்டிருப்பேன். சிறகிலும் சிட்டுக்குருவியாக பாடிக்கொண்டிருப்பேன். இந்த கம்பீரமும் இந்த ஈர்க்கமும் எப்படி அவருக்கு வந்தது? அவர் கடவுள் மனிதராக இருந்திருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய உயிருக்காகவோ அல்லது இதற்காகவோ கவலைப்பட சாவு வந்தாருக்கும் வரத்தான் செய்யும். 6 சாவு 100 சாவு. ஆனால் கடமை அதில் நம்ம கருத்தா இருக்கும். இவர் வந்து இன்ஸ்பிரேஷன். இன்றைக்கு இவருக்கு அஞ்சலி செலுத்துவது தந்தை சொன்னது போல இவருடைய விடுதலையும் கிடைக்கும். இவர் இயேசுக்காக சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் சோசியல் ஜஸ்டிஸ் இல்லாம ரிலிஜியஸ் லைஃப் இருக்க முடியாது. ரிலிஜியஸ் லைஃப் ஹஸ் டு bring about a revolution, a change, a transformation in our lives. அது நமக்குள்ளேயே முதல்ல வரணும். அதுக்கு பிறகுதான் மற்றவர்களை பார்க்கணும். தன்னலமும் சுயநலமும் நான் என்ற எண்ணமும் அழிஞ்சாதான் இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம செல்ல முடியும். எனவே நாம் எல்லாரும் கொஞ்சம் கண்களை மூடி தந்தைக்கு நம்முடைய இரங்கல் அஞ்சலியை செலுத்துவோம். கடவுளிடம் ஜெபிப்போம். மௌனமாக ஒரு 50 செகண்ட் கடவுளுக்கு நன்றி செலுத்தி
தந்தை சனசாமியினுடைய வாழ்வுக்காக ஆண்டவரிடம் கொண்டாடி இவருடைய விடுதலைகள் நம்பல் நிறைய வேண்டும் என்று அனைவரும் எழுந்து நின்று பின்வரும் பாடலை பாடி சொல்லி தந்தைக்காக வழிகாட்டும் தெய்வமே துணையாக எனில் வாருமே நதி மீது நாடும் நகல் போலவே கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே அன்பாகி அருளாகி என்மீடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நல்லதாகி என்னை தாங்கும் என் தெய்வமே என் நிழலாக எழும் தெய்வமே வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. இரண்டாவது அடி என் பாதை முடிவாகும் உன் தாளிலே என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ உன் பார்வைகள் என் வழியாகுமோ என் பாதை முடிவாகும் முந்தாடிலே என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடரீசன் என்னை ஏற்றவா கால் போல வளர்ந்தாலும் பாரம்பம் உழைதானை பின் வாழ்வின் உயர்வெல்லாம் எவ்வாழ்வின் பலன்தானே நிறை வாழ்வின் பிணையாகவே எங்கள் நிலர் வாழ்வு பயன் காணவா வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே நதி மீது அலைந்தாடும் நகர் போலவே கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே நான் தடுமாறும் நிலை மதத்திற்குள்ளும் மேனுலகில் நிறைவேறுவார் அருணரண்டமணியை வாழ்க உடைய உலா ஒளியும் இருக்கிறது